எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வீடியோல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நிறைய பேருமா இந்த வீடியோ போடுங்க இந்த வீடியோ போடுங்கன்னு எக்கச்சக்க கமெண்ட் வந்துச்சு. எந்த வீடியோ சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். தெரியாத மாதிரி கேக்குறீங்க. எந்த வீடியோ சோ இந்த வீடியோல வந்து என்னன்னா, நம்மளுடைய ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போறீங்க. ஹோம் டூர் வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? அது 7 மாசம் ஆயிடுச்சு. 7 மாசம் பக்கம் ஆயிடுச்சு. 7 மாசம் ஆயிடுச்சு. ஏன் போடலைன்னா இன்னும் வீட்டுல வேலை வந்து முழுசா முடியல. ஆமா. இப்போ வந்து ஒரு 95% வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த 5% எல்லாம் முடியறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஆனா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சீக்கிரம் போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறதுனால வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஹோம் டூர் போட்டலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு முடிவு வந்தாச்சு. சரி, இன்னும் வேலை கிடக்குது. ஓகே, போட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு போட்டுடுவோம். ஆமா, எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சது. ஸோ டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கோம், ஒவ்வொரு ரூம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே வந்து தெளிவா சொல்லணும். ஓகேவா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரியாது. எனக்குமே தெரியாது. இப்ப இன்ஜினியருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போட போறாங்கன்னா அந்த இது பிளானிங் ஷீட் போடுவோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே போடுவோம். அந்த ஷீட்டுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், ஸ்கிரீன்லயும் போடுறேன். அந்த பிளானிங் ஷீட் வாங்கி அதை வந்து தரவு பண்ணி இப்ப அதை வச்சுதான் உங்களுக்கு நான் வீடியோ பண்ண சொல்ல போறோம். இவ்வளவு சின்சியரான பையனா? ஒரு வீடியோ செய்யறோம்னா தெளிவா செய்யணும், பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபியூச்சர்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இப்ப நான் இந்த வீடியோ பாக்குறேன். ஏதாவது வீடு கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது? எங்க போய் கட்ட முடியும்? அதான் ஆல்ரெடி கட்டி வச்சிருக்கீங்களா, அவ்வளவுதான். இருந்தாலும் என்ன கட்ட முடியுமா? நீ கொத்தனார் வேலைக்கு போய் முடியாது. இந்த மாதிரி காமெடிகள்லாம் தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. சோ இங்கேயே நின்று ரொம்ப நேரம் மக்கு போட வேணாம். 1 by 1 வீட்டுக்கு போய் பாத்திரலாமா? பாத்திரலாம். ஸோ இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்து கேட்டோடைய ஒர்க் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குதான் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் ஒரு கோட் அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பல கோட் அடிச்சாதான் அது கேட்டு சூப்பரா இருக்கும். ஆமா, இப்ப வந்து வெறும் மட்டி பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க. சோ இத அடிச்சு முடிச்சுட்டு இத சுரண்டி விட்டுட்டு அதுக்கு மேலதான் நம்மளுடைய ஒரிஜினல் பெயிண்ட் அடிப்பாங்க. மறுபடியும் சுரண்டி விடுவாங்களா? ஆமா. ஐயோ, இது வந்து துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு, அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன கேப் அதெல்லாமே அடையறதுக்கோசரம் இது பூசிட்டு உப்பு காயத வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கு மேலதான் நமக்கு என்ன கலர் பெயிண்ட் வேணுமோ நல்ல கலரா ஒரு பிளான் பண்ணி சொல்லுங்க. நீங்க சொல்ற கலர் அடிக்கிறோம். அப்படியே கேட்டுக்கு சூப்பரா பளிச்சுன்னு நல்லா தெரியணும். ஆமா, நல்ல கலர் என்ன கலர் சஜஷன் பண்ணுங்க. உங்க வீட்லயே ஏதாச்சும் டிஃபரெண்டா பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன், நமக்கும் கொடுங்க. சோ நாமளும் அதே மாதிரியே கண்டிப்பா பெயிண்ட் அடிப்போம். கேட்டு பெருசா தான் பரவாயில்ல. 2 இது நம்ம தாள் போட்டு 2 திறந்துக்கலாம்ல. ஒரு படி நடக்கிறதுக்கு, ஒன்னு நீங்க வண்டி ஏத்துறதுக்கு சரியா போச்சு. சோ கேட்டுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கீழே இறங்குறதுக்கான ஸ்லோப்பிங் பாத்திரலாம். இந்த ஸ்லோப்பிங் வந்து பார்த்தோம்னா 2 சைடு கார் ஏத்துற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சென்டர்ல வந்து நடக்கிறதுக்கு. ஆனா கேட் வந்து சரியா அமையல. இந்த 2 கேட்டை திறந்தா ஒரு கார் ஏத்தலாம், இந்த இதை திறந்தா ஏத்த முடியாது. இந்த சைடு கார் ஏத்த முடியாது ஆக்சுவலா. அதானே இது ஏத்தற மாட்டேங்குது. இந்த சைடு 2 கேட்டையும் திறந்தா கார் ஏத்தலாம், ஆனா இந்த சைடு ஏத்த முடியாது. கார் வாங்கும்போது பேசிக்கோ ஏத்துறது. சோ இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு அந்த சாணி கலர் மாதிரி பெயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, எல்லோ கலர்ல, அந்த மாதிரி கரெக்டா சுண்ணாம்பெல்லாம் அடிக்கணும்னு விட்டு வச்சிருக்கோம். சாணி கலர் மஞ்சள் கலர் போட்டுக்க. மஞ்சள் கலர் அதான் பெயிண்டே இருக்கு. அதான் மஞ்சள் கலர் பெயிண்ட் இருக்கு. இந்த கலர் இல்ல, இன்னும் மஞ்சளா இருக்குது. அது அடிச்சோம்னு வச்சுக்கா நம்ம வலிக்க வேண்டியதே இல்ல. நல்லா கரை கட்டி விட்டு அழகா வெள்ளையில பெயிண்ட், வெள்ளை பெயிண்ட் அப்படியே சுத்தி மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுட்டோம்னு வச்சுக்கா அப்படியே அழகா இருக்கும். சாணி தேட வேண்டியது இல்ல. சோ வீட்டோட அவுட்லுக் வந்து இன்னும் முழுசா முடியல. ஸோ வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு செடி நடுற மாதிரியான ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இந்த இடத்துல ஃபுல்லுமே மரம் நடுற மாதிரி தான் பிளானு. இங்கே வந்து அம்மா வந்து செம்பருத்தி செடி, அப்புறம் இது என்ன செடி அம்மா, இது என்ன செடி? இது செம்பக பூச்செடி, செம்பருத்தி செடி, அப்புறம் வந்து மருதாணி செடி வச்சிருக்கோம். நேற்று தான் வந்துட்டு இது கொய்யாக்கா செடி நட்டுருக்கோம். இது கொய்யாக்கா செடி நட்டு கிட்டத்தட்ட 2 நாள் தான் ஆகுது. கொய்யாக்கா செடி, அதுக்கு பக்கத்தாலே வந்து மல்லிப்பூ செடி நட்டுருக்கோம். இது குண்டு மல்லிப்பூ செடி. குண்டு மல்லிப்பூ செடி இது காசு போட்டுலாம் வாங்கல. அங்க எதுவுடுக்காரமா செடி வச்சிருக்காங்க. அங்க இருந்து ஒரு செடி புடிங்க கொண்டு அங்க இங்க வச்சிருக்கிறோம். அதாவது பெரிய பெரிய குண்டு மல்லியா பூ வரும். இப்ப நாங்க ஒரு மல்லிப்பூ வாங்கியிருக்கிற செடி, அது வந்து சாதாரண மல்லி. 4-5 செடி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது உள்ள போய் பார்க்கலாம், காட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து சேம் கொய்யாக்கா செடி நடும்போது தான் வந்துட்டு இந்த ரோஜா பூ செடி. எங்கம்மா ரோஜா பூ ஒண்ணு கூட காணோம்? அந்த சிவப்பு ரோஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன்.
சரி சரி. அத கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் அதே உளுந்துருச்சு கண்ணு. இந்த பூலாம் உளுந்துருச்சு. இது பாரு கண்ணு பாரு, வருது பாருங்க தலா துளுக்குது. செடி துளுக்குது அப்படியே, மொக்கு வருது அப்படியே. அது ஒரு மொக்கு பாரு, மொக்கோட அந்த மொக்கு இருக்குது. இங்க பாருங்க மொக்கு. எங்க செடி நல்லா வளரணும், பூவா பூக்குன்னு எங்களுக்கு ஒசரம் கொஞ்சம் வேண்டிக்காங்க. பூவா பூக்கணும். இங்க பாரு ஆயா இங்கே இருக்கு. ஆயா நல்லா பூச்செடி நல்லா வரணும், பூச்செடி வரணும். வேப்ப மரபு ஆயா பக்கத்துலயே இருக்கிறாடா. சோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன இடமா? இது இது கார் நிறுத்துற இடம். கார் பார்க்கிங். கரெக்ட் ஆன்சர். கார் பார்க்கிங். சோ இதுதான் வந்து நம்ம வீட்டோட கார் பார்க்கிங். ஒரு 2 கார், நல்ல பெரிய கார் 2 கார் நல்லா நிறுத்திக்கலாம். ஆனா நம்ம கிட்ட கார் தான் இல்ல. இல்ல நீங்க 2 கார் நிறுத்துறது இடம் வச்சிருக்கீங்க. 2 கார் தாராளமா. அங்க இவ்வளவு கச்சால் இருக்குது, இங்க வண்டி 7 வண்டி எங்க நிறுத்துவீங்க? வாங்குறது சொல்றேன். ஒரு கார் நிறுத்துன்னு சொல்லு. இதெல்லாம் வந்து இங்க பெயிண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க பெயிண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சோ அதனால வந்து இந்த இடம்லாம் இப்படி கஜமுஜான் இருக்கும். இன்னமுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கனால கன்ஸ்ட்ரக்ஷன் பொருள் எல்லாம் வந்து அந்த சைடு வச்சிருப்பாங்க. சோ அதனால வந்து வீடு வந்து 100% கிளீனா நீட்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் இருக்காது. ஆமா முன்னாடியே சொல்லிருக்கேன் இருக்காது. நான் சொல்றேன் நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா அது போதும். சோ இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 17க்கு 17. 17க்கு 17 கட்டில் போட்டு படுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும். அடிச்சு விடும். கொசு பயங்கரமா கிடைக்கும். வெளியே பாரு பீஸ் சொல்லும்போது கொசு போகுது. ஈகா இப்ப ஈ சீசன் ஈமுக்கும். ஈகலாம் சீசனாமா அடிச்சு விட என்னென்ன மாம்பழம் பெலாப்பழம் ஈ சீசன். சோ வீட்டோட எலிவேஷனுக்காக வந்து மேல வந்து பர்கோலா டிசைன். இந்த டிசைன் பேர் வந்து பர்கோலா டிசைன். ஆமா எனக்குமே கட்டமொத்தம் தெரியும். இந்த பர்கோலா டிசைன் போட்டிருக்கோம். இது லுக் வைஸ் வந்து பார்க்க சூப்பரா இருக்கும். வெளிச்சம் வந்து சன்லைட் வந்து விழும்போது அப்படியே அந்த லைன் லைனா அழகா காமிக்கும். ஆனா இதோட டிராபேக் என்னன்னு அம்மா சொல்லுவாங்க, எங்க மாமா. என்ன சொல்றது? இது வந்து இது போட்டதுனால என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பிரச்சனை மழை பெஞ்சா தொரத்தொரன்னு ஊத்துது. மழை பெஞ்சா தொரத்தொரன்னு ஊத்துது. இதுக்கு என்ன பண்ணுங்கன்னு கண்ணாடி வைக்கணும். கண்ணாடி வச்சோம்னா தண்ணி கீழ் விழுவாது. இன்னும் மழை காலம் தான், கார்த்திகை மாசம் வரையும் இந்த இடத்துக்கு வதனேதான் இருக்கும். கொஞ்சம் ஏமாதான் இழுத்துடுவோம். வண்டியில இங்கதான் நிறுத்துவாங்க. வண்டி பூரா நினைச்சுதான் இருக்கும். நம்ம எங்க இங்க போய் கட்டில் போட்டு படுக்கிறது. சோ இந்த பர்கோலா டிசைன் போட்டோம்னா இதுல இருக்கிற ஒரு டிராபேக் இருக்கு. எப்படி கட்டணும் தெரியுமா? கேரளா டிசைன் மாதிரி அழகா அப்படி கோபுரமாட்டம் கட்டி போட்டிருந்தா அவ்வளவு பிரமாதமா. என்ன ஐடியா கேட்டா என்ன இன்ஜினியரா சேர்த்து விடு, நான் போய் கட்டி கொடுத்துட்டு வரேன் பாரு. டிசைன் சூப்பர் சூப்பரா. இன்ஜினியர் இருந்தீங்கன்னா அம்மா வேலைக்கு சேர்த்துக்கோங்க. ஐடியா கண்டிஷன் ஐடியா எப்படி எப்படி இருக்கு தெரியுமா? சரி. சோ இங்க வந்து வாஷ் பேசன். இது வந்து நாங்க கடைசியா தான் போட சொன்னோம். ஏன்னா ஆத்திர அவசரத்துக்கு வந்து பல்லு எப்பயாவது விளக்குவோம். அப்போ வந்து அதனால இப்போ கடைசியா தான் வந்து இந்த வாஷ் பேசன் கண்டிப்பா வேணும்னு சொல்லி வச்சிருக்கோம். சரி, என்ன திடீர்னு உங்க வீட்டுல மரம் வச்சு வச்சிருக்கீங்க? திடீர்னு மரம் வந்துருச்சு. இது வந்து நம்ம வெளியில நடுறதுக்காக வந்துட்டு சப்போர்ட்டா வாங்கிட்டு வந்தோம். எவ்வளவுக்கு வாங்கணும்? 250 ரூபா. 300 ரூபா சொன்னாங்க. 250 கேட்டு 250 ரூபாங்க. அநியாயம் விளைக்கிற சன்ன மல்லி மனசார 100 ரூபான்னு போட்டு வாங்கிட்டு வந்தோம். மண்ணாயிரும். பேண்ட் வெள்ளை பேண்டா இருக்குதுக்குன்னே தண்ணி ஊத்திக்கிறேன். கரை பிடிச்சிட போகாது. சோ இந்த செடி வந்து 100 ரூபா. 100 ரூபா 80 ரூபாய்க்கு தர மாட்டேங்கிறாங்க. இத்திலூண்டு செடி 100 ரூபா. இத்தா பெரிய மரமே 250 ரூபா. அவங்க சொல்றதுதான். அப்புறம் மல்லிகைப்பூ செடி வாங்கிடுறேன், குண்டு மல்லிகைப்பூ செடி. இது வேணா இது வேற கல்ல வாங்கலாம். இது வந்து 70 ரூபா சொன்னாங்க, 60 ரூபாய்க்கு வாங்கலாம். அது பரவாயில்ல, குண்டு மல்லி. சோ வந்து வெளியில கார் பார்க்கிங்லயே வந்துட்டு இப்ப ஆத்திர அவசரத்துக்கு வெளியில போயிட்டு வரோம், ஏதாச்சும் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வரோம்னா குளிச்சுட்டு தான் நம்ம உள்ள போனோம். சோ அதுக்காகவே வந்துட்டு உள்ள வந்து ஒரு டாய்லெட் வச்சிருக்கோம். இது வந்து இந்தியன் டைப் தான். சோ பாத்ரூமுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேணாம். ஜென்ரலா இதுதான் பாத்ரூம். நிறைய பேர் வந்துட்டு இந்த கதவை பார்த்துட்டு கதவும் டைல்ஸும் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால இது பாத்ரூமா, இங்க பாத்ரூம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆகி தான் கேட்பாங்க. சோ இப்ப உள்ள போலாம். எல்லாம் வீட்டுல யாரு தீபனேசுக்கு இருக்கிறாங்களா? யாருங்க? வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கிறோம். வாங்க வாங்க. உங்க அம்மா எங்க போயிட்டாங்க? எங்க அம்மா தெரியலங்கக்கா. நீங்க தெரியலையா? உங்க பேரு? ஏன் பேருங்களா? கிருஷ்ணவேணி. பேர் நல்லா இல்ல. வாங்க சரி. இந்த வீடியோவை பாக்குற கிருஷ்ணவேணி அக்கா மன்னிச்சுக்கோங்கக்கா. எப்படி கிருஷ்ணவேணி யாராச்சும் பாப்பீங்க? யாரு கிருஷ்ணவேணி கேக்கி? எங்க அக்கா தான் பெரிய அக்கா. எங்க பெரிய பேரே தெரியாம இருக்கேன். சேம். இதுமே இந்த டிவி ஸ்டாண்ட் வச்சா அழகா இருக்கும். இப்ப வந்து பாருங்க, இதுதான் பெரிய நமக்கு ஆள். இது ஆள் வந்து எதிர் வரைக்கும் கூப்பிட்டா காது கேட்காது. உள்ள இருந்து அம்மா அம்மா சுத்தமா காது கேக்குது. வெளியில இருந்து கூப்பிட்டா கூட காதே கேட்க மாட்டேங்குது.
இப்ப சோபாக்கு இது வாங்கி போட கூட கொஞ்சம் பரவாயில்ல, எதிர் வரைக்கும் பேசும்போதே அடிக்கும். இப்ப அது கொஞ்சம் இல்ல பரவாயில்ல. இப்ப மைக்குமே போட்டிருக்கோம். சோ ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, ஏன்னா நீங்க தான் பாக்குறீங்க. ஆமா, கூப்பிட்டாதான் காது கேட்காது. ஹால்ல வந்து என்ன இருக்குது, சோபா வச்சிருக்கிற, டிவி வச்சிருக்க, அவ்வளவுதான் இருக்குது. இந்த சோஃபா வந்துட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கடையில தான் வாங்கணும். எந்த கடைன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, சொல்றேன். ஏன்னா நம்ம இதை சொன்னோம்னா ப்ரொமோஷன் கமெண்ட் பண்ணுங்க. காசு போட்டு வாங்கினது, காசு போட்டு வாங்கினது உங்களுக்கு மேபி நான் ஆல்ரெடி வாங்கினப்பே சொன்னேன். வேணும் நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ஸோ நான் மேபி மறுபடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு சொல்றேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. இது வந்து நம்ம வாங்கினது வந்து 46,000 ரூபாய்க்கு வாங்கினோம், கோயம்புத்தூர்ல வாங்கினோம். ஸோ அண்ட் இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய டிவி யூனிட் போடணும்னு ஆசை, பட்ஜெட் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணிருக்கோம், நிறுத்தி வச்சிருக்கிறோம். தள்ளி வச்சிருக்கல, நிறுத்தி வச்சிருக்கிறோம். நிறுத்தி டிவி வந்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். சோ டீ பைக் பல்ல இப்ப வந்து நார்மல் டேபிள்ல தான் வச்சிருக்கோம். சேர் தான் வச்சிருக்கோம். சேர் தான் இங்க பாருங்க, சேருக்கு பெயிண்ட் சேர் மேல வச்சிருக்கோம். சேர கொஞ்சம் இதா இருந்தது, பெயிண்ட் அடிச்சு புதுசு பண்ணி அழகா அந்த இது தெரியக்கூட ஒரு துணி போட்டு அழகா வச்சிருக்கான். இப்போதைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இது போதும். அப்புறம் வருங்காலத்துல இப்ப நம்ம டிவி இது வச்சு அது ஒண்ணு வச்சோம்னா வீடு கொஞ்சம் அழகா இருக்கும். அதை ஒண்ணு அடிச்சு டிவி யூனிட் வச்சு நம்ம வாங்கின அவார்டு எல்லாம் வைக்கணும் முன்னாடி, அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். எங்க அம்மா எல்லாம் வந்து சின்ன வயசுல கபடி பிளேயர், சரியான ரைடு போயிட்டு வந்தா 7 பேர்த்தையும் அவுட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற அம்பையரையும் டச் பண்ணிட்டு 8 பாயிண்டோட தான் எங்க அம்மா வெளியில வரும். அப்படியே கப்பா அடுக்கி வச்சிருக்கு. அதெல்லாம் அடுக்கிறதுக்கு இங்க இடம் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அட்டாளையை தூக்கி போட்டு வச்சிருக்கல, அட்டாளையா உங்களுக்கு காமிக்கிற அட்டாளை அந்த ரேக் ஃபுல்லா எங்க அம்மாவுடைய அவார்டாவே தான் இருக்கும். கபடி பிளேயருங்க, சும்மா கிடையாது, கபடி பிளேயர். வடிவேல் சொல்றது நம்பாதீங்க. சோ இந்த ஹாலோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு 17க்கு 26 ஃபீட். பூஜை ரொம்ப குறோம். நம்ம தீபம் ஏத்திட்டு சாமி கும்பிடு, சரி விளக்கு ஏத்திட்டு எனக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு உங்களுக்கு பூஜை ரூம்லயே நான் சொல்றேன். செவ்வாய்க்கிழமை வீடியோ எடுத்துட்டு புதன்கிழமை உங்களுக்கு வீடியோ போடுறோம். வீடியோ வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஒரு நாள் டிலேலயே உங்களுக்கு வந்துடும். ஸோ வீடியோ வந்து உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அம்மா சேனலை பொறுத்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க, ஆனா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஏன்னா நமக்கு 1 மில்லியன் வரதுக்கு வந்துட்டு இன்னும் 1.5 லட்சம் பேர் தான். ஸோ நம்ம இந்த 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த 8.5 லட்சத்துல வந்து அப்படியே ஸ்டக்கை ஆணி அடிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1.5 லட்சம் வந்ததுன்னா நம்மளும் 1 மில்லியன் வாங்கி இந்த வீட்டுல பெருசா மாட்டலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் மா, என்னதுமா அது? நல்லாதான்டா இருக்குது கண்ணடா. ஊட அப்பதான் தெரியும் நெத்தியில் இருக்குது. போது ஊட அழைக்காத, அழகா சின்னதா சின்ன சாமி இதை வச்சு அழைக்கூடாது. சாமியோட கண்ணுக்கு நேர்ல தூங்கி இருக்கும் போது கண்ண மூடிதான் தூங்கிட்டு இருப்பேன். அதான் கண்ணு குத்துவோம். அப்பதான் நீ முழிப்புன்னு வலிக்குன்னு கண்ணு வந்து நறுக்குன்னு குத்தோம். நம்ம வீட்டுல பாருங்க, வெங்கடாசபதி போட்டோ பெருசா மாட்டிருக்கோம். நம்ம வீடு பிள்ளைங்க நம்ம சர்ப்ரைஸ் தான் கொண்டு வச்சாங்க. வெப்படில இருந்து மாட்டுக்குமா பூஜை ரூம்புக்கு அப்படின்னாங்க. சரின்னு வேலை செய்யும்போது ஆணி அடிச்சு மாட்டியாச்சு. சோ இது ஒவ்வொன்றும் வந்து ஒருத்தங்க கொடுத்த கிஃப்ட். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க. ஆமா, இது வந்து போன் மேரேஜ்க்கு கிஃப்ட் ஆனதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பேர் நம்ம சர்வீஸ் தான். அது பேர் அது நம்ம சர்வீஸ் தான். இது வந்து இது வந்து கட்சிக்காரங்க கொடுத்தது, திமுக மாவட்ட சம்திங் அவங்க. இது வந்து தஞ்சாவூர் நாங்க போனப்போ தஞ்சாவூர்ல வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குதுன்னு. இது எல்லாமே ஒருத்தர் ஒண்ணு கொடுத்து பாருங்க. வெள்ளி இது ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்தாங்க நமக்கு. வெள்ளி இல்லது, வெள்ளி வெங்கடாசபதி போட்டாங்க. இது வந்து நம்மள ஒரு ஈவென்ட்க்கு வந்து இன்வைட் பண்றதுக்கு வந்து கொடுத்தாங்க. இன்வைட் இதா கொடுத்தாங்க, வெள்ளி. அது ஆமா, உள்ளது சாமி, இது வெள்ளி. சோ என்னடா பூஜை ரூம் இப்படி குப்பையா இருக்கேன்னு சொல்லாதீங்க. நாங்க வியாழக்கிழமை தான் கிளீன் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் நாங்க எதுவும் பண்ணல. திடீர்னு வந்தகிட்ட எதுவும் பண்ணல. ஏன்னா நாம வேலைக்கு போறாலும் சுத்தம் பண்ண முடியாது. அப்பதான் வண்டியில தொடச்சு சரி பண்ணுவாரு. இன்னைக்கு அது பண்ணல. நம்ம வந்து வியாழக்கிழமை சுத்தம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை. ஒவ்வொரு ரூமுமே என்ன சைஸ்ன்னு வந்து டீட்டெயிலா வந்து நான் கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட்ல போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டைனிங் பிளேஸ். என்ன சூப்பர்னா குயில் சத்தம் அப்படியே கேட்கறதுக்கு இனிமையா சூப்பரா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. டைனிங் டேபிள் எங்க? டைனிங் டேபிளா ஆர்டர் கொடுத்துருக்குறேன். அடுத்த வருஷம் இந்நேரம் நம்ம வீட்டுல இருக்கோம். ஆமா, அடுத்த வருஷம் இந்நேரம் அப்படின்னு நினைச்சுக்காங்க நீங்களே. இங்க வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ் தான் நமக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். டைனிங் டேபிள்ல போட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். இந்த இடத்துலயே வந்து ஒரு ஃபால் சீலிங் மாதிரி. சரி, இங்க டைனிங் டேபிள் கூட எப்படி நடக்குது? டைனிங் டேபிள் இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேங்க. இடம் பத்தாதுதான். அதானே, எப்படி செவுத்தொண்டை போட்டு ஒரு லைன் தான் உட்கார்ற மாதிரி.
என்ன கேட்டா டைனிங் டேபிளே போடாம தேவையில்ல கண்ணே, அது வேஸ்ட், நீ வாங்காதீங்க. கீழே உட்கார்ந்து சாப்பிடுறது அதுதான் நல்லது. இங்க எங்க இடம் இருக்குது, வேண்டாம் விடு, அதெல்லாம் வாங்க வேண்டாம். ஓகே. கீழே உட்காந்து எந்திரிதான் எக்ஸசைஸ் மாதிரி நமக்கு. சாப்பிடறது சீர் நம்ம குமிஞ்சு நல்லா உட்காந்து சாப்பிட முடியும். சாப்பிட்டு எந்திரிச்சோம்னா டைனிங் டேபிள் வேண்டாம் விடு. சரி, அடுத்து உன்னோடைய கோட்டை. என்னோட கோட்டையில எனக்கு சமையல் ரூம். கிச்சன் நம்ம வந்து வீடியோ எடுக்க போறோம். நம்ம வந்து அவசர அவசரமா கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருக்கோ அதை காமிக்கணும், நேச்சுரலா இருக்கணும். நேச்சர் தான் இது. தொடச்சு விட்டா பிரச்சனை இல்ல, குப்பையா இருக்கும். கிச்சன் சமைக்கும் போது ஆமா எல்லாத்து வீடுமே குப்பையா தான் இருக்கும். சமையல் ரூம்னாவே கொஞ்சம் காத்தால தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு போனேன். மதியானம் நல்லா சாப்பிட்டது. ஏன்னா மதியானம் யாரும் இல்ல, அப்பாவும் தீபனேஷ் தான் இருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு அப்படி போட்டு வச்சுட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. சோ இதுதான் வந்து பெரிய கிச்சன். பழைய வீட்டை நீங்க பாத்துருப்பீங்க. பழைய வீட்டுல வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இப்படி திரும்பினா இடிக்கும். இருந்தாலும் அது அவ்வளவு சூப்பரா இருந்தது. பழைய நினைவுகளை ஒரு மறக்க முடியாத நினைவுகள் செமையா இருந்தது. சோ நம்ம கிச்சன் சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 11க்கு 16. சோ இதுதான் வந்து அது பேர் என்ன, கபோர்டு எல்லாம் அடிச்சிருக்கோம். மாடுலர் கிச்சன் மாதிரி ட்ரை பண்ணோம். நமக்கு மாடுலர் கிச்சனை அரேஞ்ச் பண்ண வந்தவங்க வந்து சொதப்பிட்டாங்க. எங்களுக்கு பிடிக்கல உண்மையாலுமே. கலர் வந்து நாங்க வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அவங்க அவுட்புட் கொடுத்தது வந்து எங்களுக்கு பிடிக்கல. இங்க ஒரு கலர் இங்க ஒரு கலர் நல்லாவே இல்ல. நல்லாவே அது வெள்ளை கலர் கொடுத்தங்காட்டி அழுக்கா தெரியுது. இப்ப மாடுலர் கிச்சன்னா வந்துட்டு மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த மாதிரி தான் போடுவாங்க. சோ அந்த மாதிரி போடுறது நீங்களே பாத்துக்கோங்க. இங்க ஒரு கலர் இங்க ஒரு கலர் நல்லாவே இல்ல. சோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரே கலர்ல நல்லா டார்க் கலர் போட்டு லைட் நிறைய இருக்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். மாடுலர் கிச்சன் போறீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கில்டு ஒர்க்கரா இதுக்கு முன்னாடி எங்கெங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க போய் பாருங்க. ஒரு அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு வந்து கொடுங்க. ஏன்னா ₹1 ₹2 வேலை கிடையாது. இந்த மாடுலர் கிச்சன் மட்டுமே போடுறதுக்கு நமக்கு வந்து 80,000 பக்கம் ஆச்சு. 85,000 பக்கம் ஆச்சு. இந்த மாடுலர் கிச்சனு ஒண்ணுமே இல்ல. இந்த லைனுக்கு 80,000 ஆச்சு. சோ நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல. சோ அதனாலதான் சொல்றேன், நீங்க பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இது நமக்கு செஞ்சவங்களே தெரிஞ்சவங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் வேலை கொடுக்காதீங்க. அவங்களுடைய ஒர்க்கை போய் பாருங்க, எப்படி செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அவங்க பழைய ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் அவங்க கிட்ட ஒர்க்கை கொடுங்க. நாம இதுக்கு சென்னையில ஒரு வீட்டு கூட்டு போனார்ல, அவர் எப்படி இருந்து பாரு. அதுதான் வீடுனா வீடு பக்காவா செஞ்சிருந்தாங்க. அவங்க சவரத்துக்கு அவங்க பணத்தை புடுங்கிட்டு எல்லாம் அவங்க சவரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சுங்க எங்களுக்கு. இந்த இடம் பாருங்களேன். இப்பெல்லாம் வந்து நார்மல் ஒரு மினிமம் பட்ஜெட் போட்டு வீடு கட்டுறவங்களே வந்து இது மாதிரி சாஃப்ட் க்ளோஸ்னா வச்சுக்குவேன். இப்படி லைட்டா தள்ளினா வச்சுக்குவேன், ஆட்டோமேட்டிக்கா போகும்ல. இது நம்ம எவ்வளவு காசு போட்டு கட்டியிருக்கோம், ஒரு சாஃப்ட் க்ளோஸ் கூட இல்ல. சோ அதனாலதான் வந்துட்டு ப்ராப்பரான வேலை தெரிஞ்சவங்கள வேலை கொடுங்க. கண்டிஷனா ஓகே. ஓகே, அடுத்து போலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து இது என்ன ரூம்? இது ஸ்டோர் ரூம். நம்மளுடைய ஸ்டோர் ரூமுக்கு தான் போறோம் வாங்க. ஸ்டோர் ரூம்ல எவ்வளவு ஸ்லாப் வச்சு கட்டி இருப்பாங்க தெரியுமா? நான் ஸ்லாப் வாஸ்து பிரகாரம் வைக்க கூடாது சொல்லி ஒரு ஸ்லாப் கூட வைக்க விடல. இது போராட்டம் பண்ணி நான் வைக்க சொன்னேன். இன்ஜினியர் கிட்ட நீங்க வச்சேதான் ஆகணும் அப்படின்னு வச்சபடி இதாச்சும் மாதிரி இவ்வளவு வைக்க முடிஞ்சது, இவ்வளவுதான் வைக்க முடிஞ்சது. ஸ்டோர் ரூம்னா ஸ்லாப் நிறைய வச்சு கட்டாங்க ஸ்டோர் ரூம். ஏன்னா ஸ்டோர் ரூம் மெயினா வேணும். நம்ம அரிசி எல்லாம் வருஷத்துக்கு எடுத்து போறோம், பொருள் எல்லாம் வருஷத்துக்கு வாங்கி வைக்கிறோம், அதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் ஸ்லாப் மாதிரி வச்சுக்கலாம். அதை வாசப்படி வைக்க கூடாதுன்னு பாருங்க. நாங்க பழைய வீட்டுல துணி ஸ்டாண்ட் வச்சிருந்தேன், அதை கொண்டு வச்சு நல்லா மறுபடியும் அதுன்னு அரைச்சதெல்லாம் இதுல வச்சு நான் மூடி வச்சிருக்கிறேன். எல்லாமே இங்க அரிசிலாம் எடுத்து நான் இங்க வச்சிருக்கிறேன். இதை வந்து நமக்கு வந்த பொருள்லாம் எடுத்து வைக்காத அப்படியே அட்டைப்பொடியில நான் வச்சிருக்கிறேன். பாருங்க எப்படி கசகசன்னு தான் இருக்கும். இதே ஸ்லாப் இருந்ததுன்னா அழகழகா அடிக்க வச்சுன்னு வச்சுக்க, கீழே எதுவுமே இருக்காது, அப்படியே அழகா இருந்திருக்கும். சோ இங்க வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பொருளுமே இன்னும் நிறைய இருக்குது எல்லாம். சோ அதெல்லாம் ஃபுல்லா அவங்க எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாம ப்ராப்பரா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் ஒரு வருஷம் ஆயிரும். ஆமா, ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த ஹோம் டூர் போடுவோம். அப்ப பாருங்க நீட்டா ஒரிஜினல் ஹோம் டூர் அப்படின்னு அப்ப போடுவோம். இதுதான் இந்த இடத்துல இப்படி சிலாப்பால வச்சிருக்கணும், இல்ல சன் சைடாச்சும் வச்சிருக்கணும்னே. சன் சைடே வைக்கல, எதுக்குமே சமையல் ரூம்ல வைக்கல, இதுல வைக்கல. ஊருக்கு வந்து இங்க நம்ம பழைய வீட்டுல நீங்க பாத்தீங்களா சன் சைடு நல்லா வச்சிருப்போம். இங்க வந்து பெட்ரூம்ல மட்டும் தான் சன் சைடு, சமையல் ரூம்ல சன் சைடு வைக்கணும், இந்த ரூம்ல சன் சைடு வைக்கணும். என்ன கட்டினாங்களா எனக்கு கோவம் வந்துருது. வேண்டாம், நான் பேசல பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு நம்ம கோவம் வருது. ஸோ இந்த மாதிரி சன்சைட்லாம் வந்து நீங்க வைக்க சொல்லுங்க. ஸோ நம்ம ரூமோடைய நம்ம வீட்டோடைய ஃபுல் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இங்க இருந்து தான் ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெயின் ஹப். ஸோ அப்புறம் வந்து மெயின் விஷயம் வந்து டைல்ஸ் தான். டைல்ஸ் வந்து ஆக்சுவலா இந்த டைல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்ல பண்ணது வேற டைல்ஸ்.
இது இல்லைன்னு சொல்லிட்டு இத இதுதான் கொண்டு போட்டாங்க. சரி இது கூட ஓகே, நல்லா இருக்குது, ஒன்னும் குறை சொல்ற அளவுக்கு இல்ல. நான் டைல்ஸ் குறை சொல்லல, இந்த டைல்ஸ் எனக்கு பிடிச்சதா இருக்குது, எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வேற ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான், வேற ஒரு வீடு கட்டி இருந்தாங்கன்னா அங்க போய் பாருங்க. ஆமா. பார்த்துட்டு நம்ம போய் ஒரு கடையில போய் டைல்ஸ் பார்ப்போம், சூப்பரா இருக்கும். ஆனா எப்படி சொன்னா இங்க கொண்டாந்து அதை லே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா இல்லாத மாதிரி தெரியும். சோ அதனால வந்து ஆல்ரெடி ஒரு வீட்டுல கட்டி இருக்காங்கன்னா அங்க போய் பாருங்க, அந்த டைல்ஸ் எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதே டைல்ஸ் கூட நம்ம வீட்டுக்கு வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பழைய வேற ஒரு வீட்டை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஸோ நாங்க அந்த மாதிரி பண்ணாம விட்டதுனாலதான் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வந்துருச்சு. அப்புறம் மெயின் டோர் தான் வந்து இது எல்லாமே வுட் டோரு, டிசைன்லாம் நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டோரோடைய பிரைஸ் வந்து நான் என்னன்னு கேட்டுட்டு நான் சைட்ல போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு டோரோட விலை வந்து 10,000 சம்திங், 10,000, 12,000, 9,000, 8,000ல இருந்து 12,000க்குள்ள இருக்கும் இந்த டோரோட பிரைஸ் எல்லாம், வுட் டோரு. அப்புறம் வந்து இது ஸோ இந்த டோர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வந்து மெட்டல் டோரு, ஆனா தட்டினாலுமே வுட் சவுண்டு தான் கேட்குங்க. பாருங்களேன், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், வுட் டோர் தான் சவுண்டு தான் கேட்கும், மெட்டலு. இது வந்து நல்லா லைஃப் கொடுக்குன்னு சொன்னதுனால இது வந்து வெளியில இருந்து சன்லைட் படுறதுனால இந்த வந்து வுட் டோர் வச்சிட்டோம். ஹேண்டில் பேருமே வந்து இது வருது. முக்கியமான விஷயம், ஹேண்டில் பேருமே கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க. நமக்கு ஹேண்டில் பேர்லயுமே சம் மிஸ்டேக் வந்திருக்கு, அதெல்லாம் காமிக்கிறேன். விண்டோ வந்து நிறைய இடத்துல விண்டோ கொடுத்துருக்கேன் ஏர் சர்க்குலேஷனுக்காக. நம்ம வீட்டை சுத்தியுமே வந்து எம்டி ஸ்பேஸ் தான், அதனால ஏர் சர்க்குலேஷன் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்காக வந்து இங்க இங்க நம்ம வீட்டுல வந்து நிறைய விண்டோ கதவு தான் இருக்கும். சொல்லு, நீயே சொல்லு. கதவுதான், இதான் காத்தோடுமே நல்லா இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. அதனால காத்தோடு நல்லா இருக்கு. செவுரு வைக்கிறாரா இல்லையோ, ஆமா கதவு வைப்பாரு. அந்த வீட்லயே வைக்கலையா, ரூமுக்கு 2 கதவாட போட்டு, சின்ன ரூம் பழைய வீட்லயே 2 ரூமுக்கு 2 கதவு போட்டுக்காரு. அப்புறம் பெரிய வீட்டுக்கு சொல்லவா வேணும், கதை விட்டு விளாசிட்டாரு. இருந்தாலும் வாசுபடி அந்த ரூமுக்கு அது தேவையில்லை, பெரிய ஜன்னல் வச்சிருந்தா போயிருக்கோம். அந்த ரூமுக்கு ஒரு கதவு வேணும். காலை எந்திரிச்சு போய் அந்த கதவு ரூம் தான் திறப்பா. அப்படி உங்க அப்பா பாம்பு பள்ளி எல்லாம் உள்ள போதுறதுக்கு பள்ளி நிறைய வீட்டுல இருக்குது. பள்ளி போறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. எல்லாம் பள்ளி போறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஐடியா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பள்ளி உற்பத்தி ஆனதுனால ரொம்ப இதா இருக்கு. பெருமை நினைச்சு கோயில்ல தீர்த்த வாங்கி தொலைச்சு விடுதாமா. இதுக்கு பேரு தான் மூட நம்பிக்கை. தீர்த்தம் தெளிச்சா பள்ளி போகுமா அப்படின்னு பெருமை சொல்லிச்சு. அவங்க வீட்டுல போயிருச்சாமா. இல்ல, அது எப்படி தீர்த்தம் தெளிச்சா பள்ளி போகும், எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். எப்படி போகும்? மாரியே வேண்டி கொடுப்பா, நீங்களா போய் சேருங்க போங்கன்னு தொலைச்சு விட்டா போயிடும். கனி இன்னும் என்னமா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னமா என்னமோ தண்ணியில என்னமோ போட்டு தெளிச்சுட்டா போயிருன்னு சொல்லியிருக்காங்க. அது சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு வாஸ்து ஏதாச்சும் சொன்ன தீர்த்தம் தெளிச்சா போன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லப்பா. ஆனா அது நடக்குமா நடக்காதான் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டுல அது நடந்திருக்கு சொல்றாங்க. சும்மாமா ஏமா நீ வேற. வெயில் காலத்துல எங்க பெரியமாக்கு வெயில் காலத்துல தெளிச்சுட்டு இருக்கோம். வெயில் தாங்க முடியாம எங்க பெரியமா வீடு வந்து அட்டை வீடு, வெயில் தாங்காம எல்லாம் ஓடி போயிருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும். கேட்டா தீர்த்தத்தினால அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதையா தான் இருக்கும். வாங்க அடுத்து போய் ரூம் எல்லாம் பாக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் தான் பார்க்க போறோம். பெட்ரூம் வந்து இந்த சைடு அம்மாவுக்கு, இந்த சைடு எங்களுக்கு. பெட்ரூம் வந்து ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டாம், அது வந்து பர்சனல் திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால என்ன சைஸ் அது எல்லாமே மட்டும் டீப்பா பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் எங்க ரூமுக்கு போயிடலாம். இதுதான் வந்து எங்க பெட்ரூம். பெட்ரூம் சைஸ் வந்து என்னன்னு வந்துதா இந்த இடத்துல எனக்கு சைட்ல வரும். இதுதான் வந்து பெட்ரூம் சைஸ். இதுலயும் வந்து சன்சைட்லாம் வச்சு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஒர்க்கு, கபோர்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்லாப் எதுவுமே கிடையாது. கடைசியில வந்து அடம் பிடிச்சி இந்த ஸ்லாஃபாச்சு வைங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து செல்ஃப் எல்லாம் எதுவுமே அடிக்க முடியாது, சாரி கபோர்ட் எல்லாம் எதுவுமே அடிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி செல்ஃபாவே எங்களுக்கு அடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி செல்ஃப் அடிச்சாச்சு. நம்ம வீட்டுல இருக்கிற 4 ரூமுக்குமே இந்த மாதிரி செல்ஃப் அடிச்சாச்சு. இதுதான் சொல்லிதான் அடிக்க சொன்னோம். சும்மா ஒரே ஹால் மொட்டையா அப்படியே தான் விட்டுருந்தாங்க. இதாச்சும் வச்சு கொடுங்க எங்களுக்கு, துணிமணிலாம் வைக்கிறதுக்கு வேணும்னு கேட்டு அப்புறம் தான் வச்சு கொடுத்தாங்க. அப்பா வைக்கவே கூடாது, வைக்கவே மாட்டேன், வைக்கவே வேணாம்னு சொல்லிட்டே எல்லாம் கபோர்டு அடிக்கிறேன் கபோர்டு. அப்பா என்ன அப்படியே வச்சு அப்படியே பணத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி நினைச்சுட்டாரு கனவுல. அது ஒவ்வொரு காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு நான் தெரியும், சம்பாதிக்கிறது கஷ்டம் தெரியும். கபோர்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஜினியர்கிட்ட சொல்லி அப்புறம் சரி உங்களுக்கு வச்சு தரமா அப்படின்னு ஒவ்வொன்றும் இன்ஜினியர்கிட்ட சொல்லிதான் ஒவ்வொரு வேலையும் நான் வாங்கியிருக்கிறோம். அதுதான் எக்ஸ்ட்ரா பணம் போயிடுச்சு நிறைய. சோ இந்த செல்ஃப் வந்து ஏன் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கபோர்டு அடிச்சோம்னா ஃபியூச்சர்ல வந்து மாத்திக்கலாம், இங்க வேண்டாம்னா நம்ம இங்க மாத்திக்கலாம், இங்க வேணாம்னா இங்க மாத்திக்கலாம். இந்த மாதிரி செல்ஃப் அடிச்சிட்டோம்னா அது பர்மனண்டா ஒரே இடத்துலயே இருக்கும். சோ அதனாலதான் வந்து மேக்ஸிமம் இது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா பழைய காலத்துல வந்து இந்த மாதிரி செல்ஃப் அடிச்சு தான் இங்க வந்து இதுக்கு வந்து நம்ம வெறும் டோர் மட்டும் அடிச்சுட்டா போதும். செல்ஃப் அடிக்கிறதுல வந்து
பாதிக்கும் கீழே 3ல 1 மடங்கு தான் செலவாகும். வெறும் டோருக்கு மட்டும் தான் ஏன்னா செலவாகும். ஸ்லாப்புங்கும் போது அப்படியே நமக்கு எப்பயுமே காலத்துக்கும் ஆனா கிடக்கும். இது லைஃப் அதிகம். கபோர்டை விட இது லைஃப் இதுதான் அதிகம். பரவாயில்ல ஆனா நமக்கு. போர்ட்டபிளா இருக்காது, அவ்வளவுதான். இந்த சைடு வந்து பார்த்தோம்னா பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதுதான் வந்து நீங்க உங்க பார்க்க. ஆபீஸ் இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து இந்த சிஸ்டத்துல தான் வந்து நாங்க எடிட் பண்ணுவோம். தீபனேஷ் ஆபீஸ் ஆமா, இது. என்னோட ஆபீஸ் இதுதான். எல்லாரும் வேலைக்கு போன்னு சொல்றீங்களே, இங்கதான் உட்காந்து நான் என்னோட வேலை எல்லாமே செய்வேன். சோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபனேஷ் வேலை சரியா இருக்குது. எடிட்டிங் பண்ற வேலை, என்னை கூட்டு போய் விடுறது பண்றது எல்லாம் அப்புறம் தான் பாத்துக்கனால வேலையில நமக்கு சரியா இருக்குது. அவ்வளவு சும்மாதான் இல்ல. அதனால அவன் நம்ம வேலைக்கு போக சொல்லுவோம். ஏன்னா இதே ஒரு வேலை தான். ஏன் மதியம் என்ன நம்ம வேலைக்கு போக சொல்ல முடியும்? போற டைம் பத்தாது. அதான் சரி ஒரு வேலையை பார்த்துட்டு ரெஸ்ட் இல்ல பாவம், அழைச்சிட்டு தான் இருக்கிறான். இதை தாண்டி பின்னாடி மேல ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்றதுக்கான ஐடியாஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். சோ அதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர்ல வரும். வாங்க அடுத்து வாரமுக்கு போலாமா? அதுக்கு முன்னாடி டோர் எல்லாம் பார்த்தலாம். ரூமுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து நாங்க வந்து பிவிசி டோர் தான் போட்டிருக்கோம். பிவிசி டோர் மேக்ஸிமம் பாத்ரூமுக்கு எல்லாம் பிவிசி டோர் தான் போடுவாங்க. உட்டு மேக்ஸிமம் உட்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி படுறதுனால டோருக்கு வந்து தாங்காது பாத்ரூம் டோர்லாம். அதனால பிவிசி தான். நாங்க வந்து சேம் எங்க வீட்டோடைய மெயின் கலர் தீம் என்னன்னா உட்டு பேட்டர்ன் தான். ஸோ அதனால வந்து நாங்க வந்து உட் பேட்டர்ன்ல வாங்கிட்டோம். சூப்பரா இருக்கு. நாங்க ஃபியூச்சர்ல கபோர்ட் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சேம் இதே இந்த கலர் தான் எனக்கு. இந்த கலர் தான் எனக்கு இந்த கலர் தான் இதுதான் நல்லா இருக்குது. அது முதல்ல சொல்லுவாய் மூடிட்டு இருக்கிறது. எங்க சொல்ற? கிச்சனுக்கு சொல்றியா? கிச்சனுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. இப்படிதான் எடுப்பா இருக்கும். இப்படிதான் போடணும். இந்த மாதிரி செல்ஃப் இது ஒரு நாளைக்கு நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு அதனால போட்டுவோம். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அம்மாவோட ரூம். வாமா, இந்த ரூமை பத்தி நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். யாரும் சொல்றது மாதிரி ஒண்ணு இல்ல. நம்ம ஸ்லாப்ல துணி வச்சுக்கணும்னு சொல்லலாம். இதுக்குதான் நான் கேட்டேன், ஸ்லாப் நமக்கு வேணும்னு. ஏன்னா நம்ம கட்டிக்கிற துணியெல்லாம் இங்கதான் நம்ம வச்சுக்க முடியும். அப்புறம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனா கட்டுற மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கிறேன். பட்டு சேரில பீரோல வச்சிருக்கிறேன். நானு பட்டு சேரி மாதிரில பீரோல வச்சுட்டேன். சும்மா நம்ம இந்த பூனம் சேரி இந்த மாதிரி காட்டன் சேரி எல்லாம் இந்த வச்சு நானு பாருங்களேன் அப்படி துணி வச்சு மூடி வச்சுட்டு நம்ம தூசி இது அடிக்கூடாது. நம்ம டெய்லி யூஸ் பண்ற சேரி இங்க வச்சுட்டேன். இதுதான் நான் மெயினா நமக்கு ஸ்லாப் பண்ணேன். இங்க பாருங்களேன், நான் சொன்னலைங்க மேல எல்லாம் வச்சிருக்கிறேன்னு. இப்படிதான் இருக்கு என் ரூம். பழைய வீட்லயே மேல பொருள் வச்சு இந்த இப்பயும் அப்புறம் மேலதான் வச்சாகணும். கீழே வச்ச கசகசுன்னு இருக்கும். நம்ம இது அடிச்சுக்கலாமா? கதவு அந்த மேல டோர் மாதிரி போட்டோம்னா வச்சுக்கவேன், நீட்டா இருக்கும். எதுக்கு எங்க சொல்ற? இந்த இதுக்கெல்லாம் இதுக்கு போட்டுக்கலாம். மேலயுமே கபோர்ட் அடிக்கணும் மேல வேணாம். அப்புறம் டப்பு டப்புன்னு சாத்தத்தை இறக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது அடிக்கணும். அடிச்சாதான் ரூம் வந்து சூப்பரா இருக்கும், நீட்டா இருக்கும். சரி அப்புறம் பேசுவோம். இல்ல நம்ம பொருள் எல்லாம் நான் தூக்கி கைக்கு கிடைக்கிறதெல்லாம் தூக்கி மேல வச்சிருவேன். ஏன்னா எனக்கு கீழே கசகசம் இருந்தாவே எனக்கு பிடிக்காது. ஏன்னா கீழே வந்து எனக்கு எப்பயுமே ஃப்ரீயா இருக்கணும். டக்குனு வரும் போறதுனால. ஆமா, என் பெட்டு பாருங்க ஃப்ரீயா நீட்டா வச்சிருப்பேன். அப்பா பெட்டு வந்து எப்பயுமே அவர் என்ன பாரு, நீ எழுதுறியா பண்ணி உனக்கு பிடிச்சா இருக்கும் பாரு, அவருக்கு எப்பயுமே பிடிச்சி வச்சிருப்பாரு. அதனால அவரை பெட்டு நாங்க கண்டுக்கவே மாட்டேன். என் பெட்ல மட்டும் நான் எதுவுமே வச்சுக்கிறேன், நீட்டா வச்சிருப்பேன். ஏசி ரிமோட் மட்டும் தான் வச்சிருப்பேன். தலைவலிக்கு ஒரு மருந்து, எனக்கு எப்பயுமே தலைவலி மருந்து, கால்வலி மருந்து, அதே இதையும் மிக்ஸ் எல்லாம் இங்கதான் வச்சிருப்பேன். நைட்டு எல்லாம் போட்டுட்டு தான் படுக்க முடியும் என்னால. கால்வலி மருந்து, விக்ஸ், தலைவலி எல்லாம் வேக்காட்டுக்கு தாங்க முடியல. அதனால ஏசி கொஞ்ச நேரம் போட்டுக்குவேன். சோ இந்த ஏசி வந்து நம்ம இன்டோர் புதுசு, அவுட்டோர் வந்து பழசு. செகண்டா தான் வாங்கணும். நல்லா வர்க் ஆகுதாமா? வர்க் ஆகுது கண்ணே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு கண்ணே. நேத்து 25 மாறிட்டு 30 மாறவே மாட்டேங்குது. எனக்கு நீங்க செஞ்சு கொடு. இதுதான் எங்க ரூம். எனக்குமே பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அப்பா அப்பயுமே வாங்கும்போது உனக்கெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் உனக்கு கேக்குதானாரு. எனக்கு கோவம் செய்யா, நான் என்ன மனசே இல்லையா சம்பாதிக்கிறவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதுவுமே எனக்கு ஆசைப்படல. சாதாரண இது ஒண்ணுதான். அது யாரு புனேஸ்வரன் வாங்கி கொடுத்தா நீ வச்சுக்கமா அப்படின்னு. அதுக்கு அவனுக்கு தேவையானா நீ கம்ப்யூட்டர் எனக்கு பழையதான் வாங்கிக்கணும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் வாங்கிட்டேன். பீரை வந்து நம்ம எப்பயுமே பழைய பீரை. அது வந்து ஊடு பண்ணாதனைக்கு எங்க அண்ணன் எனக்கு எங்க சின்னன் எடுத்து கொடுத்தாரு. பழைய வீட்டுல அந்த பீரை கொண்டு வச்சிருக்கேன் நானு. எங்க உன்னுடைய மெடல் அவார்டெல்லாம் எங்க? அதான் சும்மா வச்சிருப்பேன். 2 தான் வச்சிருக்கிறேன். எல்லாம் அங்க பையில போட்டு வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் 2 தான் வச்சிருக்கேன். இடம் இல்லையில வைக்கிறதுக்கு. எல்லாம் ஒரு பையில போட்டு அந்த வீட்டுல எல்லாம் மேல வச்சிருந்தெல்லாம் ஒரு பையில போட்டு அந்த ஸ்டோர் ரூம்ல தான் நான் வச்சிருக்கிறேன். வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதெல்லாம் அப்படி இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுக்கும்போ அப்படின்னு. இதுமே வேண்டானே அப்புறம் இவங்க தான் எடுத்து வச்சாங்க, இருக்கட்டுமா 2 ஆச்சு அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. சரி எல்லாரும் சொல்லுங்க, புது சேரி தான், காட்டன் சேரி. நம்ம குழுன்னு சூப்பரா இருக்கு, லுக்கா இருக்குது. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு தான் இருக்கா, வாமான்னு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்குது. நீ போயிட்டு வாக்கணும்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருக்கிறேன். லாஸ்ட் இந்த வீடியோ பண்ணோம்ல டாப் குக். ஆமா, அங்க போ அந்த சேரி உன எல்லாரும் நல்லா இல்லன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆடாடா
இத கட்டிட்டு பார்த்தா சூப்பரா இருந்திருக்கும். நீட்டா அழகா இருக்கு. அது கிரேப்ஸ் தாங்க. எனக்கு அந்த கொஞ்சம் கிரேப் சில்க் கட்டணும்னா கொஞ்சம் ஃப்ரீயா நல்லா இருக்குது. அதனால இது ஃப்ரீயா இல்லையா? இது ஃப்ரீயா இல்லையா? இது கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்குது. காட்டன் தான, வெயிட் இருக்கு. வெயிட்டே இல்ல, பொஸ்குன்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் உயரமா புது சாரி கட்டணும், இன்னும் கொசு நல்லா சரியா எடுத்து வர மாட்டேங்குது. இதெல்லாம் நல்லா இருக்கு, லுக்கா இருக்கு, கட்டணும்னா அழகா இருக்கும், நீட்டா அழகா இருக்கு. ஆமா. சோ கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வந்து இந்த டாப் 2 கலர் வாங்கி இருக்கோம். இது அந்த சாரியுமே உங்களுக்கு சைடுல போடுறேன். இந்த சாரி நல்லா இருக்கா, அந்த சாரி நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நல்லா இருக்குதும்பாங்க எல்லாருமே. இந்த சாரி நீட்டா அழகா இருக்கு, நல்லா இருக்குது. அது கட்டிட்டு போய் இருந்திருக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து இந்த சாரி நான் உனக்கு வாங்கி கொடுத்தல, எங்க வாங்குனீங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்டீங்க. சோ அவங்களுக்காக வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு போயிருந்த டாப் டாப்புக்கு அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு அவசரமா பாருங்களா, ஜாக்கெட் எதுக்கு மேட்ச் நம்ம தேடணும். இதே பாருங்க, மேட்ச் அவ்வளவு வரல. ஜாக்கெட் மேட்ச்ல இருந்தாலும் இது கட்டாத விட்டுட்டேன். புது சாரி கட்டும் போது ஜாக்கெட் மேட்சா போட்டாதான் அது கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும். இந்த மாதிரி சாரிக்கெல்லாம் ஜாக்கெட் எடுத்து தைக்கணுமேனு அவசரமா இருந்த சாரி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு ஜாக்கெட் எடுக்கணும், இந்த சாரிக்கு இந்த கலர் ஒண்ணு எடுக்கணும். 2 எடுத்து தைச்சு லுக்கான்னு நான் கட்டுறேன். விசேஷம் பண்ணி இந்த மாதிரி தான் கட்டு போகணும். ஸோ இந்த சாரி வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் வாங்கினேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் இங்க கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் கிடையாது, காசு கொடுத்து வாங்கினது. ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். தேவனஸ், நீங்க சாரி எடுத்துல வந்து சென்னைக்கு போய் எடுத்துன்னு சொன்னீங்களா, அதுக்கோசரம் ஒரு காட்டன் சாரி எடுத்து தரமானே. தேவனஸ் எடுத்து கொடுத்தாங்க சாரி 2மே. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்குது. சரிம்மா, கீழே எல்லாமே காமிச்சாச்சு, எல்லா ரூமுமே காமிச்சாச்சு. எங்களுடைய நிறை குறை வீட்டுல இருக்கிறது எல்லாமே கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காமிச்சாச்சு. அடுத்து எங்க மேல போலாமா? இன்னொரு வாட்டி நாங்க மேல கட்டுறோம். எனக்கு கால் நம்ப வலிக்குது, எனக்கு முடியல, இன்னைக்கு நம்ம சோறு வருது, அதனால இன்னொரு வாட்டி மேல காட்டுறோம். ஆக்சுவலா இந்த வீடியோவே வந்து ரொம்ப லாங்கா இருக்கும், லென்த்தா இருக்கும். இன்னும் பார்ட் 2 மேல வந்து அண்ணன் ரூம், இன்னொரு ரூம், அப்புறம் அது பால்கனி எல்லாமே இருக்குது. இன்னொரு வாட்டி சூப்பரா இருக்கும். சோ அடுத்த வீடியோ பார்ட் 2 போடணும். நீங்க பார்ட் 2 போட்டா பாப்பீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு பார்ட் 2 போடுறேன். சோ ஏதாவது கொஞ்சம் நல்லா இது மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நாங்க சரி பண்ணிக்கிறோம். என்ன மாத்திக்கலாம் சொல்லுங்க, அதை நாங்க மாத்திக்கிறோம். ஏன்னா நமக்கு வீடு பேசும்போது நம்ம வேலை செய்ய முடியல, அதனாலதான் கொஞ்சம் இதா இருக்குது. அதனால சோ அதனால வந்து ஆடம்பரமா எதுவுமே நாங்க கிடையாது, திங்ஸ் வாங்கி வைக்கல. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லயே எல்லா அமௌண்ட்டுமே போனதுனால லோன் வாங்கி தான் கட்டியிருக்கோம். சோ எக்ஸ்ட்ரா எங்களால இதுக்கு மேல பேமெண்ட்டுமே வாங்கி கட்ட முடியல. சோ இருக்கிற காசுல இத வச்சிருக்கோம். இதையே வாங்குனது என்ன ஒரே ஒண்ணு சோபா தான். சரி உட்காந்து வந்தா நம்ம வரம்பரிக்கலாம், சோபா வேணும் நம்ம வீட்டுக்கு. நம்ம சர்வீஸ் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு எல்லாம் வர்றாங்க, வந்து உட்காரதுக்காச்சும் நமக்கு இது வேணும். கஷ்டப்பட்டு இந்த சோபா ஒண்ணு மட்டும் நாங்க வாங்கி போடுவோம். மித்தபடி கடந்தாலும் கட்டிட்டு தெரியுறோம், ஒண்ணும் வர முடியல. சோ அதனால சின்ன சின்ன பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் வாங்கிக்கலாம். முதல்ல இப்போதைக்கு இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, மறக்காத ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? அடுத்த வீடியோல பாப்போம். பை, பை, see you.